ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரொம்ப சிம்பிளான ஈஸியான தக்காளி சாப்பாடு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாங்க. நான் 1 தான் சேர்த்துருக்கேன். நான் ரொம்ப கம்மியாக தான் காரம் யூஸ் பண்ணுவேன். 10 தக்காளி இந்த மாதிரி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி தழை போட்டு அரைச்சிக்கோங்க. அரிசிக்கு தேவையான அளவு இஞ்சி, பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. இதோட தக்காளியோடு சேர்த்து இஞ்சி, பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி, பூண்டு விழுது, தக்காளி இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இதில் அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டு இதில் நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலாவோட அரிசி போட்டு கிளறும்போது அதோடய டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்குங்க. இது கூட நான் சோயா பீன்ஸு சேர்த்திருக்கேங்க. சோயா பீன்ஸ் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கோங்க. என்கிட்ட கொஞ்சம் இருந்தது, அதனால் நான் அதை சேர்த்திருக்கேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற இதில் எடுத்துக்கோங்க. அதோட தேவையான உப்பு கலந்து நல்லா கிளறி விட்டுட்டு விசில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் 3 விசில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், சாப்பாடு பலபலன்னு வந்துருச்சு. ஒட்டவே இல்லைங்க, நல்லா இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.